ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎலோட 10th மேட்ச் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் விசஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ். ஸோ டீப்பான அனலைஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பிபிஎல் மேட்ச் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வீடியோவில் அனலைஸில் ஸ்டாட்ஸ் ப்ளஸ் டிப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆன் டைமில் டெலகிராமில் கொடுக்குறதுல அந்த ஒரு டீமில் மட்டும் சேஃப் டீம்ன்றதுனால ஒரு சில சேஃப் ஆப்ஷன்ஸில் போய் அது பெரிய அளவு வின்னிங் கிடைக்கல. மற்றபடி லாஜிக்கலாக நம்ம வீடியோ அனலைஸ் பார்த்துட்டு நீங்கள் கிராண்ட் லீக் டீம்ஸோ ஓன் டீம்ஸ் க்ரியேட் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி முன்னாடி வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இந்த வீடியோலையும் முக்கியமான ஸ்டாட்ஸு எல்லாமே இருக்குது. ப்ளஸ் நம்மளோட ஐடியாஸையும் ஷேர் பண்ணுறோம். உங்களோட ஐடியாஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணி கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுங்கள். வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்கள் நல்லா போய் பிபிஎல்லில் கிராண்ட் லீக் ஃபஸ்ட் ப்ளேஸ் ஜெயிக்கிற டீம் பாருங்கள். அந்த 2-3 டெர்ம் கார்ட் பிக்ஸு நம்ம சொல்கிற பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. அது ஒரு சிலர் ஃப்ளாப்பாக ஆவாங்க, இல்லைன்னு சொல்லலை. மோஸ்ட்லி ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மேட்ச் 21ஆந்தேதி 1:45 ஸ்டார்ட் ஆகுது. டாக்லாண்ட் ஸ்டேடியமில் தான் இந்த கிரவுண்டில் நடக்குது. இந்த கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்குது. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த கிரவுண்டில் மேலே போய் ரூஃபில் பால் பட்டுச்சுன்னா அது 6 கொடுக்குறதா சொல்கிறாங்க. முன்னாடி எப்படின்னா அது டெட் பாலாக தான் இருந்துச்சு. கேட்ச் பிடிச்சாலுமே டெட் பால் தான். இப்போ ஏதோ மாற்றிருக்கதா சொல்கிறாங்க. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா, இந்த மார்வல் ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய மேட்ச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த அப்டேட்டு, ரூஃபில் பட்டால் 6, ரூஃபில் பட்டு கேட்ச் பிடிச்சாலும் அவுட்டுன்ற மாதிரி அந்த இது கொண்டு வந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சுக்கலாம். டீப்பாக எனக்கு தெரியலை, ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மெல்பர்ன் ரெனகேட்ஸ் விஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ் டெலகிராம் ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபேக் சேனல்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் டெலகிராமில் செட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்போ நம்மளோட நேமில் கிராண்ட் லீக் ஜெயித்த மாதிரி நிறையா போஸ்ட் போட்டு அமௌண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். கடைசியாக நம்ம கொடுத்த டீம் இதுதான் சேஃபான ஸ்மால் லீக் டீம். இதுதான் நம்ம கொடுத்துருந்தோம். ஓரளவுக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, வீடியோலேயே நான் ஒரு மாடல் டீம் எடுத்திருப்பேன். அதில் ஹார்டியை கேப்டனாக கொடுத்து ஜேசன் பென்டாஃப்டை வைஸ் கேப்டனாக கொடுத்துருப்பேன். கிறிஸ் ஜார்டனையுமே நான் பிக் பண்ணியிருப்பேன். இதில் நான் வைஸ் கேப்டனையும் மாற்றி கொடுத்து கிறிஸ் ஜார்டனையும் எடுக்காமல் விட்டேன். ஸோ அதனால் பெரிய அளவு வின்னிங் கிடைக்கல. பட் ஒரு பெட்டர் டீம், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ அனலைஸ் வச்சு எடுத்த ஒரு டீம் தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5-6 டீம் செட் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாட்ஸ் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் மட்டும் ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரவுண்டில் 60 மேட்ச் நடந்திருக்கு. 60 மேட்ச்சில் 28 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 32 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 160 எதிர்பார்க்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ட் பண்ணதில் இந்த கிரவுண்டில் ஆடம் ஜாம்பாவை தவிர்த்து பெரிய அளவில் ஸ்பின்னர்ஸ் யாருமே விக்கெட் எடுக்கலை. மோஸ்ட்லி மீடியம் பேசஸ் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க. இனிஷியலாக ஸ்விங் அதிகமாக இருக்குது. டாப் ஆர்டர் பேட்டர் கஷ்டப்பட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். சேசிங் வரப்போ ஓரளவுக்கு ஃப்ரீ ஆடிருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. இதுதான் அந்த பிச்சோட ஓவரால் ஒரு கண்டிஷனு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீமோட டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதை மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஸோ 2 டீமுமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஒரு டீம் ஸ்ட்ராங்கு, இப்போ பிரித்திஷ் காச்சர்ஸ் பெரிய ஸ்ட்ராங், ஹார்பர்ட் ஹெரிக்கன்ஸ் வீக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். 100% பிரித்திஷ் காச்சர்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு தெரியும். அதில் அந்த கிறிஸ் ஜார்டன் சம்மந்தமே இல்லாமல் அடித்த ஒரு ரன்ஸ்னால பெரிய ரன் போனாங்க. அதை ஈஸியாகவே அவங்க சேஸும் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லாட்டி 100 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகக்கூடிய ஒரு டீம் தான் ஹார்பர்ட் ஹெரிக்கன்ஸு. ஸோ இப்போது இவங்க 2 பேரில் யார் ஜெயிப்பாங்கன்றதை நம்ம கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈக்குவலான ஒரு டீம்னு நம்ம எடுத்துக்கலாம். பேட் பால் 11 ஆப்பு, போனஸ் மோடு, காயின் மோடு எதுவுமே இல்லாமல் ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. அதுக்கான அப்டேட் வரும். 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மெல்பர்ன் ரெனகேட்ஸ் ஹீட்ஸு. ஸோ உங்களுக்கு அடுத்து ஸ்குவாடு வரும். ஸ்குவாடையும் பார்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு எரர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஆடம் ஜாம்பாவோட நேமுக்கு பதிலாக பீட்டர் செட்டில்னு கொடுத்துட்டேன். இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல ஆடம் ஜாம்பா தான் ஆடுவார். ஸோ கன்ஃபார்ம் ஆடம் ஜாம்பா தான் ஆட போகிறாரு. பீட்டர் செட்டில் ஸ்குவாட்லேயே கிடையாது. ஸோ இப்போது எடுத்தோடனே நம்ம பார்க்கலாம் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் பிரிஸ்பன் ஹீட்ஸ். ஸோ பெரிய அளவில் யாரும் யோசிக்காத பிளேயர்ஸ்ன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக ஆரன் ஃபின்ச்சை யாரும் யோசிக்க போகிறதில்ல. அதேமாதிரி வேல்ஸையும் பெரிய அளவில் யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. டாம் ராஜர்ஸை லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதனால யாருமே பிக் பண்ண மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு கீயாக இவங்க தான் இருப்பாங்க மோஸ்ட்லி இந்த கேமில். நெக்ஸ்ட்டு பிரிஸ்பன் ஹீட் சைடு பார்த்தோம்னா கண்டிப்பாக பெரிய அளவில் யாரையும் யோசிக்காத பிளேயராக ஸ்பென்சர் ஜான்சன் இருப்பார். ஸ்விப்சனும் மேத்யூ குன்மேனும் அதிகமாக விக்கெட் எடுத்ததுனால அவங்கள தான் எல்லோரும் டார்கெட் பண்ணுவாங்க. ஸ்பென்சர் ஜான்சனை யாரும் யோசிக்க போகிறது இல்லை. பட் இந்த கிரவுண்டில் 4 ஓவருமே அவர் போல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். அதே மாதிரி பால் வால்டர். ஸோ இவங்களாம் நல்ல பிளேயர்ஸு. பட்டு
ரீசன்ட் மேட்சஸை வச்சு யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. இவங்கள மாதிரி பிளேயர்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ஸ்பின்னர்ஸ் வந்து பெரிய அளவில் விக்கெட்ஸ் இங்கே எடுக்கலை. மேபி செகண்ட் பவுல் பண்ண வேணாம், ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில ஸ்பின்னர்ஸை. அப்படி இல்லாட்டி முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிட்டு மீடியம் பேசஸ் எடுத்துகிட்டு போகிறதே பெட்டராக இருக்கும். இதில் ஃப்ளாப்டு பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா ரென்ஸா, அதுக்கப்புறம் மெண்டின்சன், ஜாக் ஃப்ரெஷர், இவங்களாம் ஸ்டாட்ஸும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி பிபிஎல்லில் பெரிய அளவில் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணாத ஒரு பிளேயர்ஸ். ஜாஸ் ப்ரௌனையும் நம்ம எடுத்துக்கலாம். ஜாஸ் ப்ரௌனை நிறைய பேர் பிக் பண்ணுவாங்க, பட் அவருக்கு நல்லா ஸ்விங்கார ஒரு பாலு, அதுக்கப்புறம் சூப்பராக லைன் அண்ட் லென்த்தில் யாராவது பவுல் பண்ணால் டக் அவுட் ஆகி போகக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுக்கேற்ற மாதிரி இங்கே டாம் ராஜர்ஸ் பயங்கரமாக ஸ்விங் பண்ணுவார் இனிஷியலாக. கெயின் ரிச்சர்ட்ஸனும் நல்லா வீச வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வில் சதர்லாந்தும் சூப்பராக வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசன்ட் ஃபார்மே வில் சதர்லாந்து நல்லா வச்சுருக்காரு, நல்லா லைன் அண்ட் லென்த்தில் போடுறாரு. ஸோ ஜாஸ் ப்ரௌன் ஆடினா ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நெக்ஸ்ட்டு மெக்ஸ்வெயினை ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் கேமை. மேபி கேம் முன்ரோ இந்த மேட்ச்லேயும் சரியாக ஆடிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ரென்ஸா, அதுக்கப்புறமா சாம் பில்லிங்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஏன்னா அவரே வந்து மோஸ்ட்லி ஆடிடுவார். சப்போஸ் முன்ரோ ஃப்ளாப் ஆகிறாரு அப்படின்னா இந்த ஃப்ளாப் ஆகிற ரென்ஸா கேமை எடுத்துகிட்டு போகலாம். ரென்ஸ் ஆட்டால் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் ரென்ஸ் அவுட் ஆக மாட்டார், ரொட்டேட் பண்ணி ஆடுவார். பட் இந்த கடைசி கட்டத்தில் அடிக்க போகிறப்ப அப்போ தான் ஒரு பேட்டிங் வந்தார்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆவார். அப்போ நீங்கள் ஒரு டீம் செட் பண்ணுறப்போ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்கன்னு செட் பண்ணால் ரென்ஸாவை பிக் பண்ணிக்கோங்க. இல்லை டாப் ஆர்டர் சைன் ஆயிடுவாங்கன்னு செட் பண்ணிங்கன்னா ரென்ஸாவை பிக் பண்ணாதீங்க. ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ரென்ஸா. ஏன்னா 20க்கு 30ன்ற மாதிரி, இல்லை 25க்கு 30ன்ற மாதிரி ஆடுவார். அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போயிடுவார். பெரிய பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு கிடைக்காது. மேபி டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போயிடும், மிடில் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய கேமாக இருக்குன்னா முக்கியமான பிளேயர்ஸாக மெக்ஸ்வெயினே, ரென்ஸா அப்படி இருக்கலாம். அதேமாதிரி ரென்ஸாவாக மெக்ஸ்வெயினே பார்த்தா மெக்ஸ்வெயினே ஒரு பெட்டர் பிளேயர் தான். பவுலிங் வேணுனாலும் அவரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பால் வால்டர். இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் கண்டிப்பாக அவர் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். ஸ்விப்சனோ மேத்யூ குட்மனோ ஓவர்ஸை குறைச்சா பால் வால்டர் அதுக்கப்புறம் ஸ்பென்சர் ஜான்சன் அதிக ஓவர்ஸ் வந்து வீசலாம். மைக்கேல் நாசிர் சொல்லவே தேவையில்லை. இனிஷியல் எந்தெந்த கிரவுண்ட்லலாம் விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியுமோ எல்லா கிரவுண்ட்லேயுமே 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே ஒரு ஃப்ளாப்புக்கு கிளார்க்கை நம்ம எடுத்துக்கலாம், ஜாக் ஃப்ரெஷர் எடுத்துக்கலாம், மைக்கேல் நாசிர்ட்ட மாட்டுவாங்கன்னு. டிக்காக் ஓரளவு தப்பிச்சா கூட மேபி இந்த 3 பேர் யாராவது 2 பேர் மாட்டி அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். அப்போ கேமு இவங்க 3 பேர்த்திட்ட நிற்கிறதுக்கும் சான்ஸ் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்கும். காரணம் என்னென்னா மைக்கேல் நாசிரோட பவுலிங். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்பே மோஸ்ட்லி இங்கே எல்லோரும் விக்கெட்டை விட்டுருக்காங்க டாப் ஆர்டர். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ எப்போயுமே மைக்கேல் நாசிர் விக்கெட் எடுத்துடுறாரு. அப்போ சேசிங் வந்தால் இன்னொரு ப்ரெஷர் ஆகும். மிடில் ஆர்டர்கிட்ட இந்த கேம் நிற்கலாம். மிடில் ஆர்டர் பெட்டராக மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பாருங்கள், ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக. அதேமாதிரி வில் சதர்லாந்து டெத்தில் பவுல் பண்ணுறது கிடையாது. இனிஷியலாகவே அவரோட ஓவர்ஸை முடிச்சிடுறாங்க. டெத்தில் இவங்க 2 பேர் தான் பவுல் பண்ணுறாங்க. பட் பேட்டிங் வந்து ஆடிடுறாரு. ஃபின்ச்சு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து மிடில் ஓரளவுக்கு ஆடினா கூட டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனால் கண்டிப்பாக வில் சதர்லாந்து வந்து பேட்டிங்கும் வராரு, நல்லாவே ஆடி கொடுக்குறாரு. இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸுமே ஓரளவுக்கு வந்து இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான் இந்த கிரவுண்டு. ஸோ ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக வில் சதர்லாந்து தான் நம்ம பார்க்கலாம். டாம் ராஜர்ஸை கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கிளிக்காருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாதிரி டிகாக் ஒரு பெட்டரான ஆப்ஷனு. இந்த சைடில் உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா மைக்கேல் நாசிர், ஜீவியர் பிரேட்லெட்டு. ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் டாம் ராஜர்ஸ், ஸ்பென்சர் ஜான்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி மீடியம் ஃபேஸஸ் ப்ளஸ் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்னு இந்த மேட்ச்சுக்கு நம்ம டீமை செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸ்பென்சர் ஜான்சனை நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா கடைசி 2 மேட்சாக அவர் பவுலிங் அவரோ போடல, விக்கெட்டுமே எடுக்கலை. மேபி இந்த கிரவுண்டு ஒர்க் ஆச்சுன்னா ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். ஜிவிஆர் பிரேட்டர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எப்படினாலுமே விக்கெட்டை எடுத்துடுறாரு. அதேமாதிரி டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிறப்போ சாம் பில்லிங்ஸு ஒரு டீசன்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்ப்போம், அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்துடலாம். ஸ்குவாடு பார்த்துக்கோங்க. ஸோ தெளிவாக ஆல்ரெடி ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதிலேருந்து பிளேயர்ஸ் மாற்றி கூட ஆடலாம். பீட்டர் செட்டிலோட நேம் கிடையாது, ஆடம் ஜாம்பாவோட நேம் தான் இருக்காங்க. ஆடம் ஜாம்பாவை மோஸ்ட்லி பிக் பண்ணிக்கோங்க, அது முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த இடத்துல பீட்டர் செட்டிலுக்கு பதில் ஆடம் ஜாம்பா. எப்பயுமே ஆடம் ஜாம்பா டெத்தில் போட்டு கூட விக்கெட் எடுத்துருவார். ஸோ அதனால் செகண்ட் பவுல் பண்ணுறமே ஒரு நல்ல ரன்னை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பாவை அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒன் ஆஃப் த லெக் ஸ்பின்னரில் பெஸ்ட்டு லெக் ஸ்பின்னர் ஆடம் ஜாம்பா தான். விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் விக்கெட்டுக்கு தான் வந்து பவுலிங்கே போடுவார். டைட்டாக பவுல் பண்ணிட்டு 4 ஓவரை கடத்திட்டு போகிறது அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக விக்கெட் எடுக்கணும் தான் அவர் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ இம்பார்ட்டான ஒரு பிக்கு, முடிஞ்ச அளவுக்கு அவரை பிக் பண்ணிக்கோங்க. இதான் ஸ்குவாடு பார்த்துக்கோங்க. இதிலேருந்து பிளேயிங் லோன் வரலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் பார்ப்போம்.
கிளார்க்கு ஹெட் டு ஹெட்டில் 45 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 2 மேட்ச்சில் 68. பட் இருந்தாலும் அந்த மைக்கேல் நாசீர் வீசக்கூடிய ஓப்பனிங் ஸ்பென்சர் ஜான்சனுக்கு நல்லா ஒரு ஸ்விங் கிடச்சி நல்ல ஒரு ரிதம் கிடச்சா எப்படி கிளார்க் ஆடுவார்ன்ற ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் இருக்குது. ஒரு சில டீம்ஸில் எடுத்துக்கோங்க, ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஜாக் ஃப்ரெஷர் லாஸ்ட் மேட்ச் அடிச்சிருக்காரு, எல்லாரும் அவரை வந்து பிக் பண்ணுவாங்க. ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்ஸ் பார்த்துக்கோங்க, வெறும் 12 ரன் தான், வென்யூவில் வெறும் 16 ரன் தான் 4 மேட்ச் ஆடிருக்காரு. ஸோ வென்யூவும் சரி, நெக்ஸ்ட்டு ஹெட் டு ஹெட்டும் சரி, ரெண்டுமே ஃப்ளாப்பு ஜாக் ஃப்ரெஷரு. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு பயங்கரமாக இனிஷியல் ஸ்பெல் போட்டாங்கன்னா தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். மெண்டின்சன் 22 ஆவரேஜ், 16 ஆவரேஜ், வென்யூவும் சரி ஹெட் டு ஹெட் சரி ரொம்ப புவர். ஃபின்ச்சு மிடில் வராரு, சேஃப் ஜோனில் தப்பிச்சிருவார், ஒரு 30 ரன்னு அப்படியே கொண்டு போயிடுவார். ஒரு பவர் ஸ்டேஜ் இருந்தால் அந்த இடத்துலையும் கொஞ்சம் அடிக்க வாய்ப்பு இருக்கும். ஆவரேஜ் 43 ஹெட் டு ஹெட்டில், வென்யூலையுமே 43. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு, டாப்பில் சப்போஸ் இவங்க எல்லோரும் ஸ்விங்குக்கு அவுட் ஆனாங்கன்னா இவர் வந்து சைன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேபி இந்த மாதிரி பிளேயர்ஸையும் ஏதாவது ஹை ரிஸ்கான டீமில் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸு ப்ளஸ் அந்த கிரவுண்டோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். வேல்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டரு 33 ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 27 ரன் ஆவரேஜ். ஒரு பெட்டர் பிளேயர், டாப் ஆர்டர் ஃப்ளாப்பாக இருப்போம், மிடில் வரக்கூடிய ஒரு பிளேயர். ப்ளஸ் உங்களுக்கு லோவாகவுமே பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருப்பாங்க. வில் சதர்லாந்து அந்த ஹெட் டு ஹெட்டில் வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, வென்யூவில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி பார்த்தோம்னா விக்கெட் கண்டிப்பாக எடுக்கிறாரு. அதேமாதிரி பேட்டிங் வந்தாலும் ஆடுறாரு, ஒரு சூப்பரான ஒரு சேஃப் ஆப்ஷன். ரிச்சர்ட்சனு 13 விக்கெட்டு, வென்யூவில் 5 விக்கெட்டு. டாம் ராஜர்ஸ் தான் அதிகமான விக்கெட்ஸ் இங்கே எடுத்திருக்காரு. அதுக்கு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 10 இன்னிங்ஸில் 17 விக்கெட்டு, ஹெட் டு ஹெட்லேயுமே 10 விக்கெட்டு. இப்போதைக்கு வர ஒரு 7%, 8% தான் எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கீயாக இருப்பார் இந்த மேட்ச்சில். டெத்தில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இனிஷியலாக போல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முஜிபுர் ரஹ்மான் ஸோ கடைசியாக எப்படி ஐபிஎல் ப்ளே பண்ண போகிறாரு, ஒரு சப்ஸ்டியூட்டாக ஆல்ரெடி ப்ளே பண்ணார், அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணாங்க, மறுபடியும் எடுத்திருக்காங்க. ஸோ 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இப்போது நம்ம பிரிஸ்பன் ஹீட்ஸ்க்கான பிளேயிங்னு பார்ப்போம். ஹெட் டு ஹெட்டில் பிரான் 23 ரன் ஆவரேஜ். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இவரோட பேட்டிங் ஸ்டைலே ஃப்ளாப்பு இல்லாட்டி ஹிட்டு தான். கிராண்ட் லீக்கில் வேணால் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு டீமில். காலின் முன்ரோ 34 ரன் ஆவரேஜ், அதேமாதிரி இந்த கிரவுண்ட்லேயும் 40 ரன் ஆவரேஜ். இப்போ ரீசன்ட் ஃபார்மே 2 மேட்ச்சுமே தொடர்ச்சியாக ஹிட் பண்ணியிருக்காரு, செம்ம ஃபார்மில் இருக்கார். பட் காலின் முன்ரோ ஐபிஎல்லில் அன்சோல்டு. இதுதான் வந்து ஐபிஎல்லில் எப்படி டீம் எடுக்கிறாங்கன்னே தெரியல. அதேமாதிரி பிளிப்சால்ட்டு 200 அடித்தார், அவரையுமே எடுக்கலை. மேட் ரென்ஸா ஆவரேஜ் 27, அதான் டாப்பில் யாராவது அவுட் ஆவாங்கன்ற தோணுச்சுன்னா மட்டும் மேட் ரென்ஸாவை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி எடுக்காதீங்க. சாம் பில்லிங்ஸ் 21 ரன் ஆவரேஜ் ஹெட் டு ஹெட்டு. மைக்கேல் நாசீர் ஹெட் டு ஹெட்டில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு கீ பிளேயர், கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஜீவியர் பிரெட்லட் ஹெட் டு ஹெட்டில் 7 விக்கெட்டும், வென்யூவில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்விப்சனு ஸோ வென்யூவில் 4 மேட்ச்சில் 4 விக்கெட். மேத்யூ குன்மன் 3 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, வென்யூவில். ஹெட் டு ஹெட்டில் 8 விக்கெட். ஸோ ஓவரால் ஸ்பின்னர்ஸ் யாருமே பெரிய ரெக்கார்ட்ஸ் கிடையாது இந்த கிரவுண்டில். மீடியம் ஃபேஸஸ் ரெக்கார்ட் தான் அதிகமாக இருக்குது. பட் ஆடம் ஜம்பா மட்டும் நல்ல ஓரளவுக்கு ரெக்கார்டு வச்சுருக்காரு. இப்போதைக்கான டீம் இதுதான். பட் வில் சதர்லாந்தை அந்த கேப்டனாக கொடுக்கலாமா நம்பிக்கையா அப்படின்னா கிடையாது. ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஏன்னா கெயின் ரிச்சர்ட்சனோ டாம் ராஜர்ஸோ விக்கெட் எடுத்துனாங்கன்னா வில் சதர்லாந்துக்கு விக்கெட்டே கிடைக்காது. அதுமாதிரி பேட்டிங் டாப்லேயே இவங்க முடிச்சிட்டாங்கனாலும் அவர் பேட்டிங் வராமையும் போவார், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவர் ஓகே சேஃபான ஒரு ஆப்ஷன், மினிமம் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவார். பட் கேப்டன் கொடுக்குறது ரொம்ப ரிஸ்க் தான். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க, பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ப்ளஸ் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டார்ட்ஸு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ஸை மாற்றிக்கோங்க. ஸோ ஃபேப்லோன் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிங்க, ஜிஎஸ்டி எதுவும் கிடையாது, ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி ப்ரோ கபடி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனில் எல்லோரும் பார்க்குறது டிகாக்கு, அதுக்கப்புறமா சதர்லாந்து, நெக்ஸ்ட் இந்த சைடில் உங்களுக்கு மைக்கேல் நாசீர், இந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் தான், நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ட்ரம் கார்ட் பிக்ஸை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். டாம் ராஜர்ஸு, அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு காலின் முன்ரோ, அதுக்கப்புறம் சாம் பில்லிங்ஸ், ஜீவியர் பிரெட்லட், இந்த மாதிரி ஹை ரிஸ்க்கான பிளேஸை ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கில் ஸ்பென்சர் ஜான்சனு, அதுக்கப்புறமா ஆடம் ஜாம்பா, நெக்ஸ்ட்டு டாம் ராஜர்ஸு, ஆரன் ஃபின்ச்சு, ஸோ இந்த சைடில் ஒரு பால் வால்ட்டர், இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிளேஸை ட்ரை பண்ணுறது ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாதிரி எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.